ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்லையும் எமோஷனல் சென்டிமெண்ட் ரொமான்ஸ் காமெடி கலாட்டான்னு சொல்லி ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் காவேரியோட ரொமான்ஸ் கலாட்டா பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நாளைக்கான எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. குமரன் நடித்த நாடகம் டிவியில் வரதை பார்த்த நர்மதா வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இப்போ குமரனை எல்லாரும் பாராட்டுவாங்க, விஜய் காவேரியும் பாராட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்றைக்கான எபிசோடில் ராகினி நான் காவேரிக்கு உடனே பதிலடி கொடுத்தாகணும்னு சொல்லி ரொம்ப கோவமாக எந்திரிச்சு போனாங்க. இப்போ காவேரி கிட்ட போய் ஏதாவது மொக்கத்தனமாக ஏதாவது வில்லத்தனம் பண்ணி செம்மையாக பல்பு வாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு பக்கத்து நிவின் பேசினதை கேட்டு ராகினி ரொம்ப கோவமாக எந்திரிச்சு வந்தாங்க. இப்போ காவேரி கிட்ட வந்து பேச போகிறாங்க. இந்த மாதிரி நிவின் சொல்கிறாங்கன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ தானக்கா எனக்கு நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேச போகிறாங்க. இதெல்லாம் கேட்குற காவேரி ரொம்பவுமே அப்செட் ஆகுவாங்க. ஒருவேளை காவேரி கிட்ட பேசும்போது கங்கா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கங்காவுக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி தானே சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை கங்காவுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தோம்னா ஸ்டோரி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்பவுமே அப்செட் ஆன காவேரி இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து விஜய் கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஹிண்ட்டை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதனால் விஜய்க்கும் இந்த விஷயம் தெரிய தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து இப்போ காவேரியை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா விஜய் அப்படியே ரொமான்ஸாக லுக் கூட்டிட்டு இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புரியுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ விஜய் வந்து நிவின்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் நான் காவேரி வந்து இந்த மாதிரி உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இப்போ ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் வரணுமா இல்லையா, அதனால தான் இந்த பிரச்சனை இப்போ கொண்டு வர மாதிரி நான் யோசிக்கிறேன். இதுக்கடையில் பார்த்தோம்னா நிவேதாவை கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே அந்த பேப்பரும் கைமாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சம்மந்தமாக எந்த ஸ்டோரியுமே மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கான எபிசோடில் கூட நிறைய சஸ்பென்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நேற்றே ரிவ்யூவில் சொல்லியாச்சு. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ளார பார்த்தோம்னா நிவேதா சம்மந்தமாக ஸ்டோரி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பார்த்தா நிவேதாவுக்கு பல ஞாபகம் வருது, இல்லாட்டி விஜய் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் விஜயோட ஃபோனில் நிவேதாவோட ஃபோட்டோவை காவேரி பார்ப்பாங்க. அப்படி தான் ஸ்டோரி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.